உலகம் முழுக்க மனிதர்களின் வாழ்க்கை போக்கையே மாற்றி அமைத்த பற்பல மாமனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களின் எண்ணங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகும் நம் வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டிருக்கின்றன. அவர்களை வரிசைப்படுத்துவது மிகவும் கடினம். அப்படி செய்வது மற்ற ஞானிகளை எந்த வகையிலும் குறைத்து மதிப்பிடாது. மக்கள் செல்வாக்கின் அடிப்படையில் அந்த மாபெரும் தத்துவ ஞானிகளில் முதல் 10 பேரை பற்றி இப்போது பார்ப்போம். 10வது இடம் லாவ் சு சீனா. டவோ டி சிங் என்ற நூலை எழுதியவர். எளிமையான வாழ்க்கை, இயற்கையோடு ஒத்துழைப்பு, அதுவே உண்மையான சந்தோஷம் என்று கற்றுக் கொடுத்தார். 9 ரெனே டெஸ்கார்ட்ஸ் பிரான்ஸ். நான் சிந்திக்கிறேன், அதனால் நான் இருக்கிறேன். இந்த ஒரு வாக்கியமே இவரின் அடையாளம். உலகை தர்க்கத்தால் புரிந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். 8 இம்யானுவேல் காந்த் ஜெர்மனி. நீங்கள் செய்யும் செயலை எல்லோரும் பின்பற்றினாலும் நல்ல சமுதாயம் உருவாகுமா என்று கேட்டவர். மனிதனின் கடமை பற்றிய தத்துவத்தை உலகுக்கு பரப்பியவர். 7 ஃப்ரிட்ரிக் நீட்சே ஜெர்மனி. கடவுள் இறந்து விட்டார் என்று தைரியமாக கூறினார். மனிதன் தன் சக்தியால் உலகை மாற்ற முடியும் என்பதை வலியுறுத்தினார். அந்த காலத்தில் இவரது சிந்தனை பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. 6 கன்பூஷியோ சீனா. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். சீன மக்களின் வாழ்க்கை மதிப்பு, ஒழுக்கம், அரசியல் எல்லாவற்றுக்கும் அடித்தளம் அமைத்தவர். மற்றவர்களை மதித்தால்தான் மொத்த சமூகமும் நன்றாக இருக்கும் என்று சொல்லிக் கொடுத்தவர். 5 சாக்ரடீஸ் கிரேக்கம். கேள்வி கேட்பதுதான் உண்மையான அறிவின் தொடக்கம் என்று வலியுறுத்தினார். மாணவர்களிடம் கேள்விகளாலேயே சிந்திக்க வைக்க ஆரம்பித்தார். ஆட்சியாளர்கள் இவருடைய கருத்துக்களை சகித்துக் கொள்ளவில்லை. விஷம் கொடுத்து இவரை கொன்றார்கள். 4 பிளேட்டோ கிரேக்கம். சாக்ரடீஸின் மாணவர். ஒரு நல்ல சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்ற அரசியல் தத்துவத்தை எழுதியவர். ரிபப்ளிக் என்ற இவரின் நூல் இன்னும் உலகம் முழுவதும் படிக்கப்படுகிறது. 3 அரிஸ்டாட்டில் கிரேக்கம். பிளேட்டோவின் மாணவரான இவர் அரசியல், இயற்பியல், உயிரியல், தர்க்கம் மற்றும் நன்னெறி போன்ற பல துறைகளில் பெரும் பங்களிப்பை செய்துள்ளார். விஞ்ஞானம், கலை, அரசியல் நெறி எல்லாமே இவரது சிந்தனையால் வளர்ச்சி பெற்றன. அலெக்சாண்டர் மகா மன்னனுக்கே ஆசிரியராக இருந்தவர். 2 புத்தர் இந்தியா. அரசகுமாரனாக பிறந்தவர். ஆனால் துன்பத்தை கண்டதும் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன என்று தேடிச் சென்றார். உலக துன்பங்கள் அனைத்துக்கும் காரணம் ஆசைதான். ஆசையை அடக்கினால் மன அமைதி கிடைக்கும். இந்த உண்மையை உலகுக்கே கற்றுக் கொடுத்தவர். முதலிடத்தில் ஒரு மாமனிதனாக மட்டுமல்லாமல் ஒரு தெய்வ பிறவியாக இந்தியாவில், தமிழகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியவர். உலகம் உள்ளவரை அவர் தமிழனின் பெருமை. 1330 குறள்களுக்குள் உலகையே அடக்கியவர். அவர் எழுதிய திருக்குறள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திற்கும் வழிகாட்டியாக முக்காலமும் இருக்கின்றது. அரசியல், ஒழுக்கம், காதல், பொருளாதாரம் என்று அனைத்துக்கும் பாதை காட்டியவர். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னும் நாள்தோறும் படிக்கப்படுபவர். அதனால்தான் அவர் தெய்வ பிறவி. இந்த மாமனிதர்கள் 10 பேரின் சிந்தனைகள் உலகையே மாற்றின. ஆனால் அவர்களில் எல்லா துறைகளுக்கும் அழியா வழிகாட்டியாக திருவள்ளுவர் கிடைத்திருப்பது தமிழர்களின் மிகப்பெரிய செல்வம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.